உயர்ந்தவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில எப்பயுமே செய்வாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். தினசரி ஒழுக்கம். அவங்க நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. டெய்லியும் காலையில எழுந்திரிச்சதும் அமைதியா தொடங்குவாங்க. தியானம், உடற்பயிற்சி, புத்தகம் வாசிப்பு, இந்த மாதிரி பழக்கங்களை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, இதோட போதும்னு ஸ்டாப் பண்ணிக்க மாட்டாங்க. மென்மேலும் அவங்கள வளர்த்துக்கிற ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மன அமைதியை ரொம்ப காப்பாங்க. எல்லா சுச்சுவேஷன்லயுமே காமா இருக்கணும்னு நினைப்பாங்க. கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணி அவங்களோட எனர்ஜியை கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான சக்சஸோட ரீசன். மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. கிவ் பேக் டு சொசைட்டி. உண்மையா உயர்ந்தவங்க தங்களுடைய வெற்றிய மத்தவங்க கிட்ட வளர்ச்சியையும் இணைச்சுக்குவாங்க. அவங்க வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அதன் மூலியமா மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சு அவங்களுடைய ஒரு நன்மையை நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. பர்பஸோட எப்பயுமே வாழ்வாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னா வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்கிறது கிடையாது. பெரிய நோக்கத்தோட சுய முன்னேற்றம் பிளஸ் சமூக முன்னேற்றம், இதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட அவங்க செயல்படுவாங்க. அடக்கமாவும் இருப்பாங்க, நன்றி உணர்வோடும் இருப்பாங்க. பெரியவங்கள தங்களை விட பெருசா இருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சின்னவங்களையும் நம்மளை விட சின்னதா இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாரையுமே ஈக்குவலா பார்ப்பாங்க. எல்லாருக்குமே நன்றிய சொல்லுவாங்க. இது எல்லாருமே உயர்ந்தவங்க கிட்ட இருக்க பண்பு. இந்த பண்புல உங்ககிட்ட எத்தனை பண்பு இருக்குன்னு சொல்லுங்க.